அருமினா சின்ஹா உத்தரப்பிரதேசத்துல பிறந்தவர். அவ ஒரு வாலிபால் பிளேயர். டெல்லிக்கு போறா, வேலை தேடி போறா. போகும்போது வழியில ஒரு 4 திருடங்க ஏறுறானுங்க. அவகிட்ட இருந்து செயினை பறிக்கிறானுங்க. ஸ்போர்ட்ஸ் கேர்ள்ங்கிறதுனால எதிர்த்து நிக்கிறா, அடிக்கிறாங்க, வன்முறைக்கு உட்படுத்துறாங்க. செயினை பிடிச்சிட்டு அவ எதிர்க்கிறதுனால, அவ மேல கோவம் வந்ததுனால அவளை பிடிச்சி ட்ரெயின்ல இருந்து தள்ளி விட்டுட்டாங்க. விழும்பொழுது அவளுடைய ரைட் லெக் செதஞ்சிருச்சு, ஒட்டிட்டு இருக்க, நான் செதஞ்சிருச்சு. சாயந்தரம் 5:30 மணி வரைக்கும் ரெஸ்கியூ பண்றதுக்கு யாரும் வரல, காடு. அவ சொல்றா, நான் நாயை விரட்டிக்கிட்டு உட்கார்ந்து இருந்தேங்கிறா. 22 வயசு. ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போறாங்க. 5:30 மணி ஹாஸ்பிட்டல்ல தூக்கிட்டு போய் அவளை படுக்க வைக்கும்போது கான்சியஸா இருக்கிறா. அப்போ சொல்றாங்க, டாக்டர் சொல்றாங்க, அனிஸ்தீசியா இல்ல, மயக்க மருந்து இல்ல, மயக்க மருந்து கொடுக்கறதா இருந்தா நாளை காலையில ஆயிடும். 10:30 மணி வரைக்கும் அவ காத்திருந்தாள்னா 2 காலம் விஷமாயிடும், 2 காலையும் எடுக்கணும். கால் வெட்டுனது 6:30 மணி, சாயந்தரம் 5:30 மணி வரைக்கும் 11 மணி நேரம் அந்த வலியோட நான் இருந்திருக்கேன். இதுக்கு மேலேயே வலிக்க போகுது. ஒரு கால் எனக்கு வேணும், ஒரு கால் மயக்க மருந்து இல்லாம வெட்டி எடுங்கன்னா பாருங்க. மயக்க மருந்து இல்லாமல் கால் வெட்டி எடுக்கப்பட்டது அருமினா சின்ஹாக்கு. அந்த இரவு அவளுக்கு எப்படி கழிந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. 3 நாள் அதற்கு பிறகு மயக்கத்தில் இருந்தாள். மருந்து கொடுத்து தூங்க வச்சாங்க. மாமா வந்தானா, மாமா, தாய் மாமா, மலை ஏறணும்னா உனக்கு பிடிக்கும்ல? ஆமா மாமா. அவள் சொல்றா, ஒரு சொல் என்ன, என் வாழ்க்கை எனக்கு திருப்பி தந்தது, அது என் தாய்மாமனுடைய வாயிலிருந்து வந்தது. அவன் சொன்னான், என் தாய்மாமன் சொன்னான், பாப்பா, மலை ஏறுவதற்கு 2 கால் அவசியம் இல்லை. அந்த காலை சரி பண்ணிட்டு அதுல ஒரு கேலிபர் ஷூவை மாட்டிக்கிட்டு அவ போய் சந்திச்சது யாரு தெரியுமா? இந்தியாவில் முதலில் எவரெஸ்ட் ஏறி அந்த பெண்ணை போய் பார்த்திருக்கா. எப்படி ஏறுறதுன்ற டிப்ஸ் வாங்கியிருக்கா 3 மாசத்துல. நீங்க பாருங்க, 2013 மார்ச்ல அருமினா சின்ஹா எவரெஸ்ட் மலை ஏறிட்டா. மலைக்கு போயிட்டு வந்துட்டு டாக்குமெண்ட்ரி எங்க தெரியுமா எடுத்தா? ரயில்வே ட்ராக்ல. அவ என்ன தெரியுமா சொல்றா? நீ எங்கிருந்து தெரியுமா ஆரம்பிக்கணும்? மலை உச்சியை அடைய வேண்டும் என்றால், சிகரத்தை அடைய வேண்டும் என்றால், நீ எங்கே மரணத்தின் வாயிலை சந்தித்தாயோ அந்த புள்ளியில் நின்று கொண்டுதான் நீ அந்த உயரத்தை எட்ட முடியுமே தவிர அதிலிருந்து தப்பித்துக் கொண்டு உன் உயரத்தை எட்டிவிட முடியாது.